ஹாய் எவ்ரிவன். நீங்க எப்பயாவது ஃபீல் பண்றீங்களா? சில பேரோட பேசும்போதோ, இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாரி? இஃப் எஸ், அவங்க தாங்க எனர்ஜி ஜாப்பர்ஸ். நம்ம கிட்ட அவங்க எப்ப பேசினாலும் எத பத்தியாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா நெகட்டிவான இன்ஃபர்மேஷன மட்டுமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா ட்ரெயின்டாவும், ரொம்ப டயரிங்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் தாங்க நம்மளோட மைண்ட் செட் என்ன, நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட growth எப்படி இருக்குன்றது டிசைட் பண்ணுங்க. நம்ம சரௌண்டிங்ல இருக்க பீப்புள் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டியாவோ, ரொம்பவுமே வந்து டவுனாகவும் இருக்கிற திங்ஸையோ கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் நம்ம கூட இருந்தாங்கன்னா, அப்ப நம்மளும் அதே மாதிரி தாங்க நெகட்டிவ் மைண்ட் செட்டோட ஆயிடுவோம். ஆனா இதே பாசிட்டிவ் மைண்ட் செட் கூட இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம வந்து பழகுறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட பேசும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட் கிடைக்கும், மோட்டிவேஷனும் இருக்கும், நம்மளோட க்ரோத்துமே நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கான டைம்ங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்க சர்க்கிள்ல இருக்கிற பீப்புள் உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்றாங்களா, இல்ல உங்க எனர்ஜியை பூஸ்ட் அப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்றவங்களா இருந்தா, இனிமேல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத கொஞ்சம் லிமிட்டட் டைமா நீங்க வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லார்கிட்டயும் பழகாம இருக்க முடியாது இல்லைங்களா? நம்மளுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அவங்களோடலாம் பாத்தீங்கன்னா. ஸோ அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமை மட்டும் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எனர்ஜியை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க கிட்ட இருக்கும்போது. ஒரு பெரிய பபிள் மாதிரி உங்களை சுத்தி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பீப்புளோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த பபிள்குள்ள அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வராத மாதிரியும், அந்த பபிளுக்கு வெளியவே தான் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுற வரைக்கும் அந்த மாதிரி அதே விஷுவலைசேஷனோடய இருங்க. இருந்து பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க.